இந்த வருஷம் அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ராசிக்காரங்க இந்த ஆன்மீக தேடல், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம், மறைமுகமான விஷயங்கள், அதேபோல வந்து நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து ஆராயக்கூடிய ராசிகள்ல விருச்சிக ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சியில அதில சம்பந்தம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன பலாபலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களோட ராசிக்கு வந்து 11ஆம் இடம்ன்ற அந்த ஸ்தானத்துல வந்து விழுகும் பொழுது, கண்டிப்பாக நகையில எடுக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க, நகை எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும். சொந்த பந்தங்கள்ட்ட உங்களுடைய பெயர், அந்தஸ்தெல்லாம் வந்து கூடும். இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஒரு மாதிரி இழிவா நெனச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள இப்ப புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ரொம்ப கடின உழைப்பு மூலமா நெறைய வந்து உங்களுக்கு பொருள் ஆதாயம் உண்டு. நல்ல வந்து சமுதாயத்துல வந்து உழைப்பாளி, நல்ல உழைப்பாளின்ட்டு பேரெல்லாம் எடுக்க போறீங்க. நல்ல வந்து பெயரெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல அவருடைய 10ஆம் பார்வை 6ஆம் இடத்துல வந்து இருக்குங்கும்போது, தொழில் செய்றவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயரெல்லாம் வந்து எடுப்பீங்க. நிர்வாக திறமைய முழுமையா வெளிப்படுத்துவீங்க. அதிகாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, செலுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஏன்னா முடிவெடுக்கிற திறன் வந்து அங்க சம்மந்தம் இருக்கும். அப்படிங்கும் பொழுது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா நீங்க அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுல வெற்றி அடைய முடியும். ஆனா, அந்த கடினமான சூழல்ல தான் வந்து அத வந்து நீங்க ஃபேஸ் பண்றது மாதிரி இருக்கும். அப்படிங்கும் பொழுது நிச்சயமா வந்து உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் வந்து இந்த இதில வந்து அதிகமா இருக்கு. குரு பயிற்சியில இருக்கு. அதேபோல பொருட்கள் சேதம், சொந்த பந்தங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் வந்து கவனமா இருந்துக்கிட்டு, நீங்க அனுசரிச்சு போய்க்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தை வந்து அதிகமா வந்து தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. எல்லா விதத்திலயுமே ஏற்றத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப ஜாலியா அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி.